இப்போது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷபீர். இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. பெரிய விவாதம் இழுபறிக்கு பிறகு இந்த பட்டியல் வெளியாகி இந்த இருக்கக்கூடிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்டதுதானா? அதாவது இந்த இழுபறிக்கு காரணமான ஒரு சில பெயர்களும் இதில் அடங்கி இருக்கிறது. அதாவது காங்கிரஸ்ல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு போட்டி என்பது நிலவிக் கொண்டிருந்துச்சு. எல்லோரும் எப்படியாச்சும் அந்த ஏற்கனவே போட்டியிட்ட இன்கம்பன்ட் எம்எல்ஏ அவர்கள் அந்த தொகுதியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் பல எம்பிக்களிடம் இருந்து கருத்து கேட்கப்பட்ட போது அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இதில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற அடிப்படையில பலரும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதுல டாக்டர் செல்லகுமாருடைய பெயர் கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து வந்திருப்பது அப்படின்றது அது எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர் ஒரு எம்பி அப்படின்ற அந்த 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 வளையத்துக்குள்ளதான் வச்சிருந்தாங்க. பட் அவரு இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்ததின் அடிப்படையில அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாமக தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுல ஒரு சில காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் இப்பதான் கட்சிக்குள்ளேயே சேர்ந்தாரு, அதுக்குள்ள அவருக்கு ஒரு தொகுதி என்பது வழங்கப்படுவது ஏற்புடையதல்ல அப்படின்னு. அதே போல பல பெயர்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது பல மூத்த தலைவர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில இதெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்கு எல்லாம் தொகுதிகள் வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. வெளிப்படையாக எம்பிஸே இதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் எல்லாம் பதிவிட்டது ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்கு இட்டு சென்றது. ஆனால் அதையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்து தற்போது பழைய கேண்டிடேட்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதே போல சில புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிதாக கட்சியில் சேர்ந்த சிலருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு செல்லகுமார் போன்ற ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டுக்கும் அதுல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது மேக்சிமம் இந்த முறை அதிக இடங்களில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற அந்த முனைப்போடு காங்கிரஸ் இந்த நபர்களை எல்லாம் இந்த எம்எல்ஏ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏன்னா போஸ்ட் போல் சினாரியோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காங்கிரஸ் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதும் சரி, அதே போல தொகுதி பங்கீடு அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பெல்லாம் அவர்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்டை காங்கிரஸ் ரொம்ப வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார்கள். அந்த டிமாண்ட் அவங்க முழுமையாக கைவிட்டாங்களா அப்படின்ற கைவிடல. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் போட்டு அதிக இடங்கள்ல ஜெயிக்கிற வாய்ப்பு அப்படின்னு ஏற்பட்டால் ஒரு ஹங் அசெம்பிளி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் வருது அப்படின்னும் போது நிச்சயமாக நாம ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். ஷபீர், இப்போ இந்த பட்டியலில் நிறைய புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தா கோயம்புத்தூர்ல 2 தொகுதிகள்லையும் ஒரு புதுமுகங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே ஏடிஎம்கே ஒரு டஃப் இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் இப்போ காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது இந்த தொகுதிகள் எல்லாம் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது காங்கிரஸ் இருந்தது. அந்த நிலையை தற்போது மாற்ற வேண்டும் அப்படின்றது ராகுல் காந்தியுடைய ஒரு தீவிரமான ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது அப்படின்றது ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் லீடர்ஸ், ஒரு யங் ஜெனரேஷனை காங்கிரஸ் உள்ள குரூப் கொண்டு வரணும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் பழைய பெயர்களை கொண்டு அந்த லிஸ்ட் கொடுக்கும் போது ராகுல் காந்தி அதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அந்த லிஸ்ட்டை அவரு அப்ரூவ் பண்ணல, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் லிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸை நாம வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இன்னும் பழைய நபர்களுக்கும் பழைய ஆட்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருப்பது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரெண்ட் இல்ல. இப்ப பார்ட்டியோடைய அந்த ப்ரொஃபைல் அப்படின்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. நீங்க பார்ட்டி தமிழ்நாட்டுல ராஜ்யசபா சீட் கேட்டு
ஒரு சீட் கூட்டணியில பேசி வாங்குறாங்க. அந்த அதுக்கான கேண்டிடேட் யாரு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு தலித் கிறிஸ்டியன் ஃப்ரம் திருச்சி அவரை வந்து அவங்க வந்து ஒரு ஆல் இந்தியா காங்கிரஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் திலக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னும் போது அது ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி புதிய நபர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பும் வந்து இந்த முறை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கிட்டே அது இருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தியிடம் அது இருக்கிறது அப்படின்ற அடிப்படையிலும் இந்த லிஸ்ட்ல இந்த புதுமுகங்கள்லாம் வந்திருப்பது அந்த அடிப்படையில் தான் பார்க்கிறேன். ஷபீர், இனிப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.